நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து கலந்தாய்வு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். வணக்கம் சுபாஷ். தற்போது அங்கு அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் வருகை தருகிறார்கள்? இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னெல்லாம் பற்றி விவாதிக்க இருக்கின்றனர்? விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவி இருக்கிறது. 7 தொகுதிகளில் கிட்டத்தட்ட டெபாசிட்டை இழந்திருக்கிறார்கள். ஆகவே இது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொள்வதற்காக முதற்கட்டமாக 26 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டமானது இன்று தொடங்கி இருக்கிறது. இன்றைய தினத்தில் 2 நாடாளுமன்ற தொகுதி, நாளையும் அது போல 19ஆம் தேதி வரையும் இந்த ஆலோசனை கூட்டம், இந்த ஆய்வுக் கூட்டமானது முதற்கட்டமாக நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கான தோல்வி என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர், சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் முதல் கிழக்கழக செயலாளர் வரை அனைவருமே வந்து பங்கேற்க வேண்டும் என்று சொல்ல உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உள்ளே வந்திருக்கிறார்கள், அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். முதல் தொகுதியாக இன்று காஞ்சிபுரமும், அதை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு யாருக்கும் செல்போன் உள்ளே அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அந்த ஆய்வுக் கூட்டமானது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வருகிறது. இதில் கட்சியின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், துணை பொதுச் செயலாளர் கே.டி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், தலைமை கழக செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்.டி. வேலுமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னராக அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, தலைமை எடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதை நிர்வாகிகள் வெளியே வந்த பிறகு கேட்டறியலாம். சுபாஷ், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் வரவிருக்கிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆலோசனைகள் பற்றி எதனாவது வழங்கப்படுமா? உறுதியாக, ஏன்னா இப்போ வர சொல்லி இருக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டப்பேரவை தொகுதி உள்ளடக்கியது. அதனால் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய இந்த ஆண்டு இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திலோ உள்ளாட்சி தேர்தலானது நடைபெறக்கூடும். அதற்கும் தயாராக வேண்டி இருக்கிறது அதிமுக. அதே போல 26 தேர்தலும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அடித்தளமாக, அதற்கான ஒரு செயல்பாடாக இந்த ஆய்வுக் கூட்டம் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிக்கும் ஆய்வுக் கூட்டத்திற்கு முடிந்த பிறகாக நிர்வாகிகள் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சுபாஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி பத்தி ஏதாவது ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? மறுபடியும் உங்கள் கேள்வி கேளுங்க மனிஷா. சுபாஷ், இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நடக்க இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலின் கூட்டணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளதா? இல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு முழுவதுமாக இந்த தோல்விக்கான காரணம் என்ன, ஏன் இவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் வரை சென்று கேட்கிறார்கள். அப்போதுதான் அங்க உள்ள நிலவரம் என்ன, அடுத்த முறை அந்த தவறு நடக்காமல் எப்படி சரி செய்வது, அல்லது எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காண்பது என்பதை உள்ளடக்கியதான் இந்த ஆய்வுக் கூட்டம் இருக்கிறது. இதில் கூட்டணி குறித்து பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் வெகு குறைவு. சுபாஷ், இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? எந்த மாவட்ட செயலாளர் பணி உறுப்பா செய்யவில்லையோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அது போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல அங்க இருக்கக்கூடிய கிளைக்கழகம் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆய்வுக் கூட்டமாக இருக்கிறது. அவர்களது செயல்பாடு இந்த தேர்தலில் திருப்தி அளிக்காத வகையில் இருக்கும் பட்சத்தில், அல்லது மாவட்ட செயலாளர் கொடுக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில், அல்லது மாவட்ட செயலாளர் மீது நிர்வாகிகள் கொடுக்கும் புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அவர் கேட்டிருக்கிறார். எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக தான் ஏறத்தாழ தேர்தல் முடிந்து 1.5 மாதம் கழித்து அவர்களுக்கு ஒரு பிரீத்திங் டைம் கொடுத்து இந்த ஆய்வுக் கூட்டமானது அதிமுக நடத்துகிறது. இவர்கள் கொடுக்கும் தரவுகளின் அடிப்படையில் அந்த நடவடிக்கைகளானது ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.